ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க்கில் பிகினர்ஸாக இருக்கிறீங்களா இருந்தாலும் சரி, ஆரி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, த்ரெட்டை மேலே எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் த்ரெட்டை மேலே எடுத்தாலுமே அது கிளாத்துக்கு வெளியே வரும்போது கட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாத்தும் டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ த்ரெட்டு கட் ஆகாமல் எப்படி வந்து ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த விரலும் இந்த ஃபிங்கரும் ரெண்டையும் வந்து அந்த நாட் பிடிச்சிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இந்த ஆள்காட்டி விரல்ல சுற்றி மறுபடியும் இந்த பெருவிரல்ல பிடிச்சிக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்படிதான் மெத்தட். இதை வந்து இப்படி பிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட்ல நீங்க வந்து நீடில் வச்சிருப்பீங்க. இப்போ நான் எப்படி போடுறேன்னு பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ப்ரொஃபஷனல் ஆன்லைன் ஆரி கிளாஸ் வந்து லைவா எடுக்க போறோம் டிசம்பர் 1 இருந்து. ஸோ சீட் புக் பண்ணாதவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி நம்ம ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ நீடில் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இதுதான் வந்து நீடில். இந்த நீடில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் நீடில்னு சொல்லுவாங்க. த்ரெட் நீடில், அயன் நீடில் த்ரெட் நீடில். ஓகே, இப்படி தான் இருக்கும். இதே வந்து துளி பிராண்டுனா அது வேறு மாதிரி இருக்கும். ஓகே, அது வந்து நம்பர்ஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து துளி பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீடில் இப்படி கிளாத்துக்குள்ளே விடுறோம். விட்டுட்டு கீழே த்ரெட்டை மாட்டி இப்போ மேலே எடுக்கிறோம். எடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இப்படி எடுத்துட்டு கீழே அந்த நாட் போட்டு அந்த த்ரெட்டை விட்டுரும். ஆனால் இன்னொரு சைடு இருக்கிறத இழுக்கிறோம். அப்படி வந்து இழுக்கும்போது உங்களுக்கு த்ரெட்டு மேலே வந்துடுது. இப்போ என்ன பண்ணுறோம், த்ரெட்டு கட் ஆகாமல் பிரிஞ்சு வராமல் கிளாத் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீடியில் இப்போ உள்ளே விடுறோம். எவ்வளோ தூரம் நீங்கள் விடுவீங்க? நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் த்ரெட்டு விடுற மாதிரி இருந்தால் இவ்வளோ தான் விடுவீங்க. இவ்வளோ சைஸ் தான் விடுவீங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் திக்காக விடணும். இந்த அளவுக்கு நீங்கள் நீடில் வந்து கிளாத்குள்ளே போயிடணும். ஓகே, இப்போ பாருங்கள் நான் பண்ணுறேன். கிளாத்குள்ளே கொஞ்சம் ஆழமாக இப்படி கொஞ்சம் நல்லாவே ஆழமாக அப்படி விட்டுட்டு கீழே த்ரெட்டு சுற்றி இப்படி மேலே எடுக்கிறோம். எடுத்துட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட் நீங்கள் கொடுக்கும்போது அழகாக உங்களுக்கு த்ரெட்டு பிரிஞ்சு வராமல் கிளாத் டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு த்ரெட் அழகாக வரும். பாருங்கள், நல்லா லாங்காக விட்டுட்டேன். விட்டு கீழே த்ரெட்டு சுற்றி அப்படியே மேலே எடுக்கிறேன். இப்போது அப்படியே த்ரெட்டு அழகாக வந்துருச்சு. லாங்காக விடுறேன், விட்டு த்ரெட்டு மேலே எடுக்கிறேன். பேக் அண்ட் ஃப்ரண்ட். ஏன் எதனால் இப்படி லாங்காக விடும்போது உங்களுக்கு த்ரெட்டு வருதுன்னா பாருங்கள், நான் சும்மா உங்களுக்கு காட்டுறேன். இப்படி லாங்காக விடும்போது பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் லாங்காக விடும்போது இந்த இடத்துல ஹோல்ஸ் தெரியுதா? அந்த மாதிரி உங்களுக்கு ஹோல்ஸ் ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஹோல் வரும்போது த்ரெட்டு வந்து எடுக்கும்போது நீடில் ஈஸியாக மேலே வந்துடும். அந்த கிளாத்தோட த்ரெட்டில் மாட்டாது. பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி இப்படி விட்டு லாங்காக விட்டு அப்படியே எடுத்துடுறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் பெருசாகும். அந்த இடத்துல உங்களுக்கு த்ரெட்டும் ஈஸியாக வந்துடும். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.